ஒரு நிமிஷம் கேளுங்க. ஹோல் வீட் பிரெட் ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு டயபெட்டிக்ஸுக்கு சாப்பிட்றோம் இல்லையா? அது ஆக்சுவலாக நல்லதா? நம்ம கம்பேரிசன் பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம பனானா அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. 3வது சர்க்கரையை சாப்பிடக்கூடாதுன்ட்டு. 4வது ஹோல் வீட் பிரெட்டை நம்ம எடுத்து சாப்பிட்றோம். ஆனால் அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அது வந்து ஃபஸ்ட்டு சொன்ன பனானால 54 இருக்குது. நெக்ஸ்ட்டு சொன்ன சாக்லேட்ஸ் இருக்கு இல்லையா? அதில் 55 இருக்குது. சுகரை ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா 61 இருக்குது. ஆனால் ஹோல் வீட் பிரெட்டில் 74 இருக்குங்க கிளிசமிக் இண்டெக்ஸு. இப்போது கார்போஹைட்ரேட்டாக அது சாப்பிட்டோம்னா கன்வெர்ட் ஆகிட்டு சுகர் கிரேவிங் வேறு ஜாஸ்தி பண்ணுது. இப்போ டயபெட்டிக்ஸில் இருக்கிறவங்க ஹோல் வீட் பிரெட்டை சாப்பிட்டு எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. அதுக்கு பதிலாக நம்ம சாப்பிட்ற நம்மளோட உணவு இருக்கு இல்லையா? சவுத் இந்தியன் உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா? அரிசி சாப்பாடு, சாதாரண பருப்பு வகைகள் இதெல்லாமே சாப்பிட்டு பழ வகைகளை சாப்பிட்டாலே டயபெட்டிக்ஸ் தானாக கண்ட்ரோலில் வந்துடும் அப்படிங்கிறத ஒரு டயபெட்டாலஜிஸ்ட்டை சொல்லி நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.